தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம். மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பார கருணா சிந்தம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணாமந்தனம் கலியுதயம் காஞ்சிமணி தீட்சிச்சன பிரத்யேகம் மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. எனக்கு அனுபவத்தோட தலைப்பு அவர் சகலை அட்லாண்டிக் ஓஷனில் விழுந்துட்டானாம் போய் சொல்லு. அவர் சகலை அட்லாண்டிக் ஓஷனில் விழுந்துட்டான் போய் சொல்லு. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுவேன் தடவை பாருங்க. இன்றைக்கி இந்த சேனலோட 1700வது 1700th எபிசோடு. இதை வந்து யாரால் இந்த மாதிரி எபிசோட் பண்ண முடியும் அப்படின்னா பெரியவா தான். இது கலியுக தெய்வம், அவருடைய அனுகிரகத்தில் நடந்துட்டுருக்குதா இதெல்லாம் நடக்கும். நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்கள் வந்துட்டே இருக்கும். இதுவும் பெரிய அனுபவமாக இருந்ததுனால நான் 1700 இதை சொல்கிறேன். அப்படின்னா எல்லா அனுபவங்களும் அப்படி தான். இதுக்கு ஏதோ ரொம்ப பிரமிப்பாக இருக்குன்னு அப்படின்னு சும்மா அப்படி ஒரு இதுக்காக இதை சொல்கிறேன், இவ்வளோதான். இது வந்து அவர் சகல அட்லாண்டிக் ஓஷனில் விழுந்துட்டானாம் போய் சொல்லுன்னா இது எப்படி நடக்கும்? தியாகு மாமா, தியாகு தாத்தா அப்படி அவருக்கு 90 வயசு இருக்கும்போது இதை ரெக்கலெக்ட் பண்ணி சொல்கிறார். பெரியவா பாக்கியம் தானே இதெல்லாம் நம்மளுக்கு. அப்போ வந்து மகாபெரிவா தேனம்பாக்கம் சிவாஸ்தானத்தில் இருக்கா. மகாபெரிவாக்கு அழகேசன் ஒரு மாமா உண்டாம், ஒரு ஸ்டான்ச் டிவோட்டி. அவர் வந்து மகாபெரிவாக்கு நிறைய கைங்கரியம் மடத்துக்கு பண்ணியிருக்கார். அவருடைய அழகேசன் மாமாவோட சம்பந்தி அவர் வந்து யாருக்கோ கொடுத்துருக்கார், பொண்ணையோ பிள்ளையோ கொடுத்துருக்கார். அந்த சம்பந்தின்றார் அவள்தான். அவருடைய அழகேசன் மாமாவோட பொண்ணையோ பிள்ளையோ அவளோட பொண்ணுக்கு பையனுக்கு யாரோ கொடுத்துருக்கா, அதான் சம்பந்தின்றோம். சம்பந்தி வந்து தேனம்பாக்கம் அந்த காம்பவுண்டு கேட்டை தொடரத்துக்கு நுழைய போகிறார். அப்போ பெரியவா பக்கத்தில் இருந்த இவர்கிட்ட நம்ம தியாகமாமா கிட்ட அழகேசன் வந்து அவருடைய உள்ளே வந்துட்டுருக்கார். அழகேசன் மாவனோட சம்பந்தி உள்ளே வந்துட்டுருக்கார். அவர்கிட்ட போய் சொல்லு, அவரை நிறுத்து, அவர்கிட்ட சொல்லு, அவரோட சகலை அதனால் இப்போ வந்துட்டுருக்கார் அந்த சம்பந்தி, அவரோட சகலை அட்லாண்டிக் ஓஷனில் இப்போ விழுந்துட்டான், எல்லாருமே போயிட்டா. ஆனால் அவனுக்கு இதை பற்றி சமாச்சாரம் பின்னாடி தான் தெரியும், ஒரு நாள் ஆகும். அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு போ, அவனை வர சொல்லாத அப்படின்னா ஓடி போய் சொல்லிட்டாருன்னே அவர் உள்ள என்ன தீட்டு இல்லையா, உள்ள நுழையக்கூட கிளம்பிட்டார். தியாகதாத்தா வந்து சொல்கிறார், இது வந்து பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு தான். அப்போ பெரியவா பரமேஸ்வரன் அவ்வளோதான். அதை பற்றி விஷயம் வந்து நியூஸ் வந்து நாளைக்கு தான் தெரியும் அப்படின்னு பெரியவா வந்து தியாகமாமா கிட்ட சொல்கிறார், தியாகதாத்தா கிட்ட. இதை வந்து நாளைக்கு தான் இது தெரியும் அப்படின்னு. ஆனால் பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சுது? அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் பற்றி தான் இதில் வந்திருக்கு. ஆனால் பெரியவா வந்து அந்த பிளேன் வந்து அட்லாண்டிக் ஓஷனில் விழுந்த போதே கண்டுபிடிச்சிட்டார். அதில் நிறைய பேர் இருக்கா. அதில் இப்போ உள்ளே வந்துட்டுருக்கா அழகேசன், அவரோட சம்பந்தி வந்துட்டுருக்கா அழகேசனுடைய அவருடைய சகலை அதில் போயின்ட்டுருக்கார் அந்த பிளேனில். அவர் அதில் விழுந்துட்டார் அந்த பிளேனில், அவரும் ஒரு ஆள் அப்படின்னு. ஏன்னா அந்த இதெல்லாம் கடலில் விழுந்து ஒவ்வொரு பாடியாக தேடி எடுத்து அவள்லாம் தேடி பிடிச்சி அதெல்லாம் மார்ச்சுவரிக்கு எடுத்துன்னு போகிறா. கொண்டு போகும்போது இவர் யார், இவரோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்றத அவள் கண்டுபிடிச்சி, ஓ இவரோட பேர் இது சோன்சோ, இவர் வந்து இந்த மாதிரி இங்கே வராரு, இவருடைய அதாவது இப்போ வந்துட்டுருக்காரு, இப்போ உள்ளே நுழையிறாரு. அழகேசன் மாமா அவருடைய சம்பந்தியோட சகலை என்னவோ அவரோட பேர் வரைக்கும் அதில் தெரியுறது. அவ்வளோ தூரம் அவளே கண்டுபிடிக்கணும் அவர் யார், ட்ராவலர் யாருக்கு வந்து இதில் விழுந்து உயிர் போயிருக்குன்னு.
இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இதை ஐடென்டிஃபை பண்ணி பப்ளிக்காக இதை வந்து அமெரிக்காவில் தான் அது நடந்திருக்கு, அதை அனௌன்ஸ் பண்ணுறாவா அது போயிட்டே இருந்தபோது கீழே விழுந்துருக்கு. இதை வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஎஸ் கவர்மெண்ட்டு இப்போ பெரியவா இங்கே வந்து ஒரு தேனம்பாக்கத்தில் ஒரு இது சன்னியாசியாக தலை வழிச்சுண்டு அவர் வந்து ஒரு இதுவாக உட்காந்துருக்கார், ஒரு ஒரு சங்கராச்சாரியார் உட்காந்துருக்கார். இவருக்கு எப்படி அங்கே விழுந்த அந்த கும்பலில் ஒரு ஆடு அவருக்குடைய இவர் வந்து இங்கே வந்துட்டுருக்கார். உள்ளே வந்துட்டுருக்கவர் அழகேசன் மாமாவோட சம்மந்தி, அவருடைய சகல அங்கே கீழே விழுந்துருக்கார் அந்த அட்லாண்டிக் ஓஷனில் அப்படின்னு பெரியவாளுக்கு எப்படி அப்போயே தெரிஞ்சது. அவள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே லேட் ஆகும். அவர் விழும்போதே பெரியவாவுக்கு தெரிஞ்சிட்ருக்கு. அந்த பிளேன் விழும்போதே இவருடைய அந்த மாதிரி சம்மந்தப்பட்டவர் அதில் கீழே விழுந்திருக்காரு, அவர் உயிர் போயிடுத்து அப்படின்ற அளவுக்கு கண்டுபிடிக்கிறாருன்னா அவள் வந்து அதுலேருந்து அந்த பாடியை எடுத்து அதை மார்ச்சுவரிக்கு ஆமாம் நிஜமாகவே செத்து போயிட்டார், அவர் வந்து உயிர் இல்லைன்னு கொண்டு போகிறதுக்கு அது டைம் எடுக்குமே. அதுக்கெல்லாம் முன்னாடியே பெரியவா வந்து அங்கே கண்டுபிடிக்கிறான்னா பெரியவா பரமேஸ்வரன் ஆகிடுத்த இதை கன்ஃபார்ம் பண்ணுறதே அவளுக்கு லேட் ஆகும் அப்படின்னா சொல்கிறார். தேனம்பாக்கத்தில் பெரியவா இல்லை அப்படின்னு அவர் தான் சொல்கிறார், நான் சொல்லலை. தியாகமாமா சொல்கிறார், இந்த லோகத்துக்கே அத்தனை இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா பெரியவா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் சொல்கிறது ஏதோ நானே சொல்கிறேன்னு நினச்சேன், ஆனால் அது தியாகு தாத்தாவோட வார்த்தை. பெரியவா வந்து இந்த லோகத்துக்கே பரமேஸ்வரன், அவர் எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஏதோ இங்கே தேனம்பாக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது இல்லை, அவர் வந்து அந்த அட்லாண்டிக் ஓஷன் கிட்டேயும் அதுக்கு மேலேயும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்றத இந்த அனுபவம் காட்டுறது அப்படிங்கிற எப்பேற்பட்ட ஒரு அனுபவம். இதெல்லாம் நினச்சா ஏதோ இட்டு கட்டின கதையாக இல்லையே. தியாகு மாமா தியாகு தாத்தா 90 வயசாகுது, அவர் பேசுகிறார், இதெல்லாம் நடந்தது, கண் எதிர்க்கு அது நடந்தது. யாரோ ஒருத்தர் உள்ளே நுழைகிறார், அவர் அழகேசன் மாமான்றவர். அழகேசன் வந்து நிறைய கைங்கரியம் பண்ணுறவர். அவருடைய சம்பந்தி உள்ள நுழைகிறார், அவனை போய் நிறுத்து, அவருக்கு கிட்ட போய் சொல்ல அவரோட சகலை வந்து அட்லாண்டிக் ஓஷனில் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி அது கூட அந்த நியூஸ் வந்து ஒரு நாளைக்கு அப்புறம் தான் வரும்னு வேறு சொல்லிட்டாராம். ஒரு நாளுக்கு அப்புறம் தான் அது வந்திருக்கு பப்ளிக்காக. அப்படின்னா பெரியவா வந்து அங்கே உட்காந்துட்டுருக்கவர் பரமேஸ்வரன் இல்லையா, எப்பேற்பட்ட ஒரு அனுபவம். அவர் சகலை அட்லாண்டிக் ஓஷனில் விழுந்துட்டான், போய் சொல்லு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எபிசோட தலைப்பு. அப்படின்னா பெரியவா எப்பேற்பட்ட அனுகிரகத்தை எல்லாருக்கும் பண்ணுறாரு, எனக்கு பண்ணி இந்த மாதிரியான ஒரு இதை கொடுக்குறாரு. இந்த மாதிரியான அனுபவத்தை சொல்கிறதுக்கான பாக்கியத்தை பெரியவாளை தான் நம்ம நமஸ்காரம் பண்ணி அதே பக்தி இருக்கணும்னு வேண்டிக்கணும். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிய பாதமேச்சரணம் மகாபிரிய பாதமேச்சரணம்.